பள்ளிவாசல்ல கொடுக்குற நோம்பு கஞ்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்தியும் கூட. அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? அதுக்காக 1/4 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் சிறுபயிறு எடுத்துக்கோங்க. இதோட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்துட்டு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்காக குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை இந்த மாதிரி நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து நல்லா சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா வாசமாக இருக்கும். இதோட ஒரு சின்ன சைஸ் பல்லாரியை நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு 200 கிராம் மட்டன் சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 6 பல் பூண்டு அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸு தக்காளியும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருந்ததான பருப்பு, அரிசியெல்லாம் நல்லாவே ஊறிட்டு அரிசி அந்த மாதிரி நல்லா கையால் உடச்சி விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு இதோட 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் விசில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. விசில் வைக்கிறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கிடையில் தேங்காய்பால் நல்லா கெட்டியான தேங்காய்பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்மாஷர் யூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதோட 1 கப்பு திக்கான தேங்காய்பால் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுகளுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.